சார் நைட் டைம்ல என் குழந்தைக்கு கால் வலிக்குதுன்னு ஃபாலோவர்ஸ் கேட்குறாங்க. இது மோஸ்ட்லி க்ரோவிங் பெயினாக இருக்கலாங்க. 3லேருந்து 12 வயசுல குழந்தைகளுக்கு காமனாக வரும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கெண்டைக்காலில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஜாயின்ஸ்ல பெயின் இருக்காது. மோஸ்ட்லி இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க பகல் நேரத்தில் ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஷோஃபாலேருந்து குதிப்பாங்க, பெட்லேருந்து குதிப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அது மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல நைட் டைம் தூங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கெண்டைக்கால் பெயின் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு growth hormone secretion வந்து நைட்ல அதிகமாக இருக்கும். இந்த growth hormone secretionனால போன் growth பெருசாகும். அப்போ வந்து அது போய் பக்கத்தில் இருக்கிற நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அது ஸ்ட்ரெச் ஆகிறதுனால குழந்தைங்க பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப காமன் ரீசன். எப்போ பயப்படணும், எப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் சார்? ஒருவேளை உங்க குழந்தைக்கு பகல் நேரத்துலயும் கால் வலிக்குது, ஜாயின்ஸ்ல பெயின் சிவியரா இருக்கு, ரெட்னஸ் இருக்கு, இல்ல நொண்டி அடிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா பயப்படுங்க. இல்ல இது கூட ஜாயிண்ட் பெயினோட ஃபீவர் இருக்கு, டயர்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா பயப்படணும். நீங்க டாக்டர் கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணணும். வேற ஏதாச்சும் காரணமா செக் பண்ணணும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். டியர் ஃபாலோவர்ஸ், ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.